ஜெய் வராகி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும், அதற்கு மறுநாள் என்ன நடக்கும், இப்படியே யோசித்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் இன்று என்ன நடக்கும், இன்றைய நாள் எப்படி போகும், இன்றைய நாள் மிகவும் பாதுகாப்பாக போகுமா, நிம்மதியாக இருப்போமா, நாலு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வோமா, இப்படி யோசிப்பது கிடையாது. எப்பொழுதுமே எதிர்காலத்தை பற்றியே யோசித்து நிகழ்காலத்தை நீ துளைத்து கொண்டுதான் இருக்கிறாய். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உனக்கே நன்றாக தெரியும், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைதான் நிரந்தரமானது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் தெரியாத ஒரு விஷயத்தின் மீது ஆர்வம் இருக்கிறது. ஆனால் தெரிந்து இருக்கும் விஷயத்தின் மீது ஆர்வம் இல்லை. தெரிந்ததை ஆர்வம் வைத்தால் எதிர்காலமோ அழகாக இருக்குமே. இப்பொழுது நீ என்ன விதைக்கிறாயோ அதை நீ எதிர்காலத்தில் பார்க்கலாமே. இப்பொழுது அமைதியாக ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் எதிர்காலத்தில் என்ன பார்க்க போகிறாய் தங்கமே? நான் பேசும் பொழுது அனைத்தும் உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். சில விஷயங்களில் செய்கிறாய், நீ செய்யாமல் எல்லாம் இல்லை, நீ ஒன்றும் அமைதியாகலாம் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாய், ஆனால் அது நிலையாக செய்யவில்லை. அதை நான் நிச்சயமாக அடித்து சொல்வேன். எதையுமே நிலையாக செய்யவில்லை. எது உனக்கு எந்த நேரம் தோன்றுகிறதோ அதை அப்பொழுது செய்கிறாய். ஆனால் அது உனக்கு கை கொடுக்கவில்லை என்று வந்தால் அதை அப்படியே பாதியில் விட்டுவிட்டு சென்று அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடுகிறாய். இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதற்கு நேர காலம் உண்டு. அது அப்பொழுதுதான் பலனை தரும். ஆனால் நீ செய்த உடனேயே அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும், அதன் மூலமாக லாபம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய். இது உறவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, புரிந்து கொள்ள சில நேரங்கள் தேவைப்படும். அதுவரை அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். வெற்றி பெற சில காலங்கள் வேண்டும். அதுவரை அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். வெற்றி கிடைக்கவில்லை என்பதற்காக அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருந்தால் எந்த வெற்றியையும் பார்க்க முடியாது. தோல்விகளை மட்டும்தான் சந்திக்க முடியும். புரிகிறது தானே? நீ அதை தான் செய்கிறாய். அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகருகிறாய். ஆனால் எதிர்காலத்தை மனதில் வைத்து நகருகிறாய். அது தவறு. இன்று என்ன செய்கிறாய், இன்று என்ன செய்தால் நமக்கு என்ன நல்லது நடக்கும் என்று மட்டும் யோசி. நீ இன்று செய்வது சந்தோஷத்தை கொடுத்தால் எதிர்காலத்தில் நீ செய்யும் விஷயமும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நீ சந்தோஷத்தை எதிர்பார்த்து செய்கிறாய், நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் எதிர்காலம் எதிர்காலம் என்று நினைக்கும் பொழுது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நாட்களை துளைத்து விடுகிறாய். நீ இந்த நாள் இந்த நொடி என்ன செய்யலாம் என்று மட்டும் யோசித்து தீர்மானித்து முடிவாக வை. நாளையிலிருந்து அதை செய்ய துவங்க. நிச்சயமாக வெற்றி பெறும். ஆனால் நிலையாக இருக்க வேண்டும். எந்த விஷயம் செய்தாலும் அது நிலையாக இருக்க வேண்டும். இன்று ஒரு விஷயம் செய்து யோசிக்கிறாய், அதை நாளை செய்ய போகிறாய். அது காலம் முழுவதும் நீ நிலையாக செய்ய வேண்டும் தங்கமே. அதை மாற்றக்கூடாது. தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக அடுத்த கட்டத்திற்கு நீ நகரக்கூடாது. எந்த நாளும் நிதானமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியே வந்தாலும் உன்னால் அதை சமாளிக்க முடியும். தோல்வியே வந்தாலும் அதை தாண்டி வெற்றிக்கு உன்னால் அடி எடுத்து வைக்க முடியும். ஒரு முறை தோல்வி பார்த்து விட்டேன், பல முறை தோல்வியை பார்த்து விட்டேன் என்றெல்லாம் பேசாதே. முயற்சி செய், வாழ்க்கையில் ஜெயிப்பாய். அதைவிட உனக்கு என்ன வேலை? முயற்சி செய்வதுதான் உன் வேலை. வெற்றி தருவது என்னுடைய வேலை. அதை என் கையில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. பார்த்து கொள்ளலாம். அனைத்தையும் தாண்டி விடலாம். அனைத்தையும் சமாளித்து விடலாம். நான் இருக்கும் பொழுது எதற்காக அம்மா உனக்கு கவலை? நிம்மதியாக இரு. சந்தோஷமாக செய். எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக அனுபவித்து செய். தோல்வியே வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. நிச்சயமாக வெற்றிகள் வரும். குவியும் பாராட்டு மழையோ உன் மீது அள்ளி தெளிக்கப்படும். கவலை மட்டும் வேண்டாம்.
சுதாரிப்பாக இருந்தால் வெற்றி அடைவது நீதான். எப்பொழுதும் இந்த வாராகி உன் பக்கம் மட்டும்தான் இருப்பேன். நீ நிதானமாக இரு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே. ஜெய் வாராகி.